ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரு டிபார்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். கேமரா ஒர்க்கை ஹேண்டில் பண்ணிவிட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரானரி விஷுவல்ஸ். நாங்களே உங்கள் ஒர்க் எல்லோரும் பார்த்துருப்பாங்க. ஜிப்ரான் மியூசிக் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. விஷுவல்ஸ் பார்க்கும்போது திருப்பி இன்னொரு 3ஆம் பிறை கூடி சீக்கிரம் நம்ம எல்லாரும் பார்க்க போகிறோம் நம்பிக்கை இருக்குது எனக்கு. சங்கர் சொல்லி இந்த கதையை நான் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருக்கேன். கண்டிப்பாக இது ஒரு மைல் ஸ்டோன் சினிமா இண்டஸ்ட்ரியில் நம்பிக்கை இருக்குது எனக்கு. இந்த படத்தை ஆக்சுவலாக நான் அந்த டைமில் நான் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ ஆர்யா ரொம்ப லக்கி. ஆர்யா விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக இந்த படம் வந்து பெரிய லெவலில் விக்னேஷ் பிக்சர்ஸ் வாங்கியிருக்காங்க, ஷோ பீப்பிள் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே இந்த படம் பெரிய விஷயமா இருக்கும். ஆர்யா தம்பி சத்யா இந்த படத்தோட ஹீரோயின், மியூசிக் டைரக்டர், இந்த ஹோல் டீம் எல்லாருமே கண்டிப்பாக ரொம்ப பெருமையான ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. வந்திருக்கும் பத்திரிகை ஊடக தொலைக்காட்சி நண்பர்களுக்கெல்லாம் வணக்கம். முதலாவது ஷோ பீப்புளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்னென்னா, ஒருத்தரை கொண்டு வர்றது இண்டஸ்ட்ரிக்குள்ளன்றது வந்து ரொம்ப, அது வந்து ஒரு பெரிய ஒரு தாய் பிரசவ வேதனை மாதிரி அது தெரியுது. ஒரு தம்பி உடையான் படை கஞ்சான்ற மாதிரி இப்போ அவர் தம்பிக்கு கொடுத்து வச்சிருக்கணும். இப்படி ஒரு அண்ணன் கிடைச்சதுக்கு வாழ்த்துக்கள். இந்த விழாவின் நாயகன் ஜிப்ரான், அதாவது ஒரு நல்ல இசை இல்லாமல் ஒரு நல்ல படைப்பை கொடுக்கவே முடியாது. இது வந்து இட்ஸ் ஆல், அதுவும் இந்த மாதிரி கிளாசிக்ஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு மூட் செட் பண்ணியிருக்காரு அழகாக. அந்த ரெண்டு சாங்கும் அந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப ஒரு ஃபுல் ஃபிலிம் பார்த்த மாதிரி இருக்குது. அந்த என்னை வந்து ஜீவா சங்கர் நான் வந்து அந்த நான் படம் பார்த்து அட்மையர் ஆகியிருக்கேன். இதில் வந்து யூஸ்வலாக வந்து ஒரு அந்த ஊட்டி இந்த மாதிரி க்ரீன்ஸ் போகிறப்ப எல்லாருமே வந்து ஒரு ப்ளூ க்ரீன் தான் செட் பண்ணுவாங்க. பீங்க கேமராமேன் அழகாக ஒரு வார்ம் டோன் செட் பண்ணியிருக்காரு. ஏன்னா எபிக்ஸ் பார்த்தீங்கன்னா கான் வித் விண்ட் இந்த மாதிரி ஃபில்ம்லாம் பார்க்குறப்ப அந்த லவ்னு வரப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வார்ம் புதுசாக இருக்குது இந்த சினிமாவில். ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க சங்கர். அதே மாதிரி ஒரு சத்யா ஆகட்டும், இந்த கேர்ள் ஆகட்டும், என்டையர் ஃபிலிம் பார்த்த மாதிரி ஒரு மூட் இருக்குது. லாட் ஆஃப் ப்ரேயர்ஸ் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட். தேங்க்ஸ் ஸோ மச். இந்த படத்தை பற்றி சண்முகம் சார் ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப பெருமையாக சொல்லிகிட்டே இருப்பார். நானும் முன்னாடியே இதோடைய விசுவல்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துருக்கேன். ரொம்ப பிரமாதமாக இருக்குது. பொதுவாக நம்ம மறுபடி தேடுறதும், நம்மளை ஏங்க வைக்கிறதும், நம்மளை அழ வைக்கிறதும், நம்மளை சிரிக்க வைக்கிறதும், நாம் இழந்துட்ட நம்முடைய பால்ய காலமும் பால்ய கால தோழிகளும் தான் நான் நினைக்கிறேன். அதை ஞாபகப்படுத்துகிற எல்லா விஷயங்களுமே நமக்கு பிடிக்கும். இங்கே இந்த ட்ரெய்லர் சாங்ஸை பார்த்தப்போ நாம் லவ் பண்ண பழைய ஸ்கூல் விட்டு நம்ம பள்ளிக்கால தோழியை திரும்பவும் ஏதோ நகரத்து வீதியில் சந்தித்த ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. நிச்சயமாக இந்த படம் பெரிய சக்ஸஸ். அதுக்கான வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ரொம்ப ஒரு அழுத்தமாக இருந்தது. ஒரு படம் பார்க்கணுன்ற ஒரு இம்பேக்ட் இருந்தது. அந்த ட்ரெய்லர் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஜீவா சங்கர் ரொம்ப நல்லா ஃபோட்டோகிராஃபர், நல்லா ஸ்டோரி டெய்லர். நானும் ரொம்ப ரசித்து பார்த்த படம். அவரோட அடுத்த படம்னும் போது ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ப்ளஸ் ஆர்யா சார் ப்ரொடக்ஷன், அந்த ஹோல் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். சத்யா வந்து ஃபிலிம் கரியரில் வேறு யாருமே ஃபாலோ பண்ண வேண்டாம், ஆர்யா சாரை ஃபாலோ பண்ணால் போதும், லைஃப்பில் பெரிய சக்ஸஸ் கிடச்சிரும். எல்லா விஷயத்திலும் அவரை ஃபாலோ பண்ணலாம். இல்லை, நான் சொன்னது அவருடைய சின்சியரிட்டியை பற்றி நான் சொல்கிறேன். கரெக்டாக ஷூட்டிங் வர்றது, ஆஃப்டர் ஷூட்டிங் முடிஞ்சவனை போய் ஜிம் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போகிறது, எல்லாருக்கிட்டையும் ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது, ஹீரோயின்ஸ் கிட்ட ரொம்ப கரெக்டாக எல்லாம் ஒரு படம் நல்லா வரணும்னா அதுக்கு வந்து எல்லாருடைய கெமிஸ்ட்ரி எல்லாம் நல்லா வேணும். அது ஆர்யா சார் இருக்காரு. சத்யா ப்ளீஸ் நீங்கள் ஆர்யா ஃபாலோ பண்ணுங்க, பெரிய சக்ஸஸ் கிடைக்கும். வாழ்த்துக்கள். ரொம்ப சில படங்கள் தான் பாடல் எழுதும் போதே வந்து ரொம்ப நல்ல ஒரு படத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் கொடுக்கும். இந்த படம் எனக்கு அது கொடுத்துச்சு. இந்த கதை சொல்லும் போதும் இந்த பாடல் எழுதும் போதும். சரிதானா பாடல் வந்து ஜீவசங்கர் வந்து சொல்லும்போது நம்மளோட 11 வயதுகளில் நம்மளை வந்து பாதிக்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த பாட்டில் இருக்கணும். நமக்கு நிறைய கேள்விகள் புதுசாக
அப்போ தோணும். அதுக்கு முன்னாடி பார்த்த உலகம் தான், இதுக்கு முன்னாடி கேட்ட பாடல் தான், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த நண்பர்கள் தான். ஆனால் எல்லாருமே புதுசாக தெரிவாங்க. நிறைய விஷயங்கள் அதில் மாறுதல் இருக்கும். அதெல்லாம் சொல்கிற மாதிரியான பாடல், அப்படிப்பட்ட பாடல் தான் ஒன்று பண்ணோம். இதன் முன்னே சிறுவன் நான், இனிமேலே இளைஞன் நான், இரண்டுக்கும் நடுவில் நீ சரிதானா. இதன் முன்னே சிநேகிதி நீ, இனிமேலே காதலி நீ, இரண்டுக்கும் நடுவில் நான் சரிதானா. நிழலோவியங்கள் நாம் தானா, நிகழ்கின்ற மாயம் சரிதானா அப்படின்ட்டு எல்லா கேள்விகள் கேட்டுக்கிட்டு போற பாடல். எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி இந்த பாடல்ல, தோழனின் காதலி தோழியா தங்கையா ரெண்டுமே இல்லையா, கேள்வியே சரிதானா. இது மாதிரி நிறைய கேள்விகள் இந்த பாடல்ல வச்சிருக்கோம். ஜிப்ரான் கூட நான் இணைஞ்சு பணியாற்ற முதல் படம் இது. ஜிப்ரானுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இசையமைப்பாளர். ஏன்னா அவர் அவர் நேரம் எடுத்துக்கிறது, ஒரு பாடலுக்கான நேரம் எடுத்துக்கிட்டு ரொம்ப அதோட டீட்டெயிலிங், அந்த ஒரு சவுண்ட்ஸ்குள்ளே போயிட்டு ரொம்ப சின்ன சின்ன சவுண்ட்ஸு கூட அவ்வளோ வேலை பார்ப்பாரு. அது ஒவ்வொரு பாடல்லையும் தெரியும். திருமணம் எனும் நிக்கா, அவருடைய இதுக்கு முன்னாடி வந்த படங்கள், வாகை சூடவா, எல்லாத்துலேயுமே இந்த படத்துலையும் எல்லா பாடல்களுமே கேட்டேன். ரொம்ப அழகாக வந்திருக்கு பாடல். இந்த படத்தில் என்னோட சேர்ந்து வெற்றிச்செல்வன், பார்வதி, அஸ்மின் எல்லாம் எழுதியிருக்காங்க. வெற்றிச்செல்வன் எழுதின ஒரு பாடல் மௌனம் பேசியதே பாடல்ல நிகழும் நினைவுகள் நெஞ்சில் பேசுது என்ற வரிகளும், அதே மாதிரி பார்வதி அவர்கள் ஏதேதோ எண்ணம் பாட்டில் தோழில் சாயும் நொடி பூக்கும் தொப்புள் கொடி என்ற வரியும், அதே மாதிரி அஸ்மினோட வரிகளில் தாகம் கேட்கும் போது காதல் காணல் நீரை தருகுது என்ற வரியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆர்யாவுக்கும் இந்த படக்குழுவுக்கும் இந்த வாய்ப்பு தந்ததுக்காக நன்றி. வணக்கம். Satya, you are very lucky to have other like Maria, because Madras at time ago, I think I would have done everything. I would have supported Maria. I would have done everything. I would have supported Maria. Such a great person. In the other crowd, a great person. Shankar also, no? Shankar, I think it's awesome work. You were direction to Makan because it's very two difficult process as of you. Nam Shankaru, Namle's assistant, Kiva's assistant, I'm the crowd there and there. Great work, Shankar, keep rocking. And Jibran, to say, Jibran, Vijayji, very active musician of it. It's a man over the upper half of the wish you all the best. I'm very, very happy for you. You're doing great work. Wish you all the best. Wish you all good luck. What to say? Many, very good luck for your show people, and I'm sure this film is going to be a classic. Thank you. ஒவ்வொரு தலைமுறை ஒரு டெஃபினட்டிவான அந்த தலைமுறை தூக்கி வச்சு கொண்டாடுகின்ற ஒரு ரொமான்டிக் ஃபிலிம். ஒரு காலத்தில் காதல் ஓய்வதில்லை, சில ஆண்டுகள் கழித்து இதை ஏற்கிறார். அதுக்கப்புறம் மீண்டும் சில ஆண்டுகள் கழித்து பின்னாலே இன்னொரு பின்னோக்கி போகும். ஒரு தலைமுறைக்கு கல்யாண பிரசாரம் இருக்கலாம், இன்னொரு தலைமுறைக்கு வசந்த மாளிகை. அந்த மாதிரி இந்த தலைமுறைக்கு ரிலேட் செய்யக்கூடிய ஒரு ரொமான்டிக் ஃபிலிமாக அமரகாவியத்திலாம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஜீவா சங்கரோடு நான் பணியாற்றி இருக்கிறேன். தெளிவான ஒரு மனிதர். அவருடைய ஒளிப்பதிலும் சரி, அவருடைய திரைக்கதையிலும் சரி, ஒரு தெளிவு இந்த வாழ்க்கையும் தெரியும். Jibran is always rocks. படக்குழுவினர், கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவரும் இந்த வாழ்க்கையில் Progress will have had by your buddies. Very good morning.
Jamie. Jamie's first production house. This is okay, this is more like a family show. Definitely taking Shankar, the director. I think it's same department. So Shankar, I think it's looking very nice, all the visuals, all the very nice Shankar. Jibran, there is not even a single day Jamie is never spoken about. So I heard the track once, the songs are really nice. And all the very best Jibran. Satya, talking to the pool is very difficult. He was known more as Zahir. Zahir, all the very best. You're looking very nice in the film. And Mia, you're looking very pretty too, all the very best. And Jamie, show people, you're for the people, by the people, and show the people what you can do. And all the very best. We are not very proud of you. I am the same
Shankar was here, Lakshmi Kant was here, so Shankar, seriously, you now when I was watching the trailer, and Gulu came to me after I was thinking, okay, nice to be about something like this. So thank you so much, Alex, for calling all of us, for making our after lockdown, now it's been a lockdown since a very hard function like this. So the market, meeting all your friends, meeting all the cinema people, and meeting all the press, very nice. So thank you. And like I always say, Adipati, kisses with every heroine, this is Nayanthara, Vishal, with all the heroines. I wonder, to a certain extent, it's true, நான் ஜீவாசங்கர் சார் கூட நான் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். And எல்லாருக்கும் தெரியும் that it's an awesome cinematographer. But நான் படத்தை விட இந்த படத்தில் வந்து I can see a lot of emotions. ஒரு இன்டென்ஸான ஒரு லவ் ஸ்டோரியாக இருக்குது. And the visuals are amazing. And Jibla, I'm a big fan of your voice with your album. So, ரொம்ப அழகான music கொடுத்திருக்கீங்க. And Satya, visuals காமிச்சாங்க like அவர் கமலாசன் fan மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு student. சில shots in fact you look like a fully Kamalasan. So, you're looking very good. And Mia, I think you were very pretty. Got beautiful eyes. And night shots like children expressions day, unga performance are காமிச்சிருக்கீங்க. So all the best. And Arya is everybody's sweetheart. And another விஷயம், I think Arya and Jiva Shankar, ரெண்டு பேருமே they started their career with Jiva sir. So it's nice that you guys got together, and I wish you all the very best. When people ask me who is your best friend in the industry, it's Danny, it's Arya. He's also the best friend of many other females. But the reason that he's the best friend is because he's the most real, honest, sincere, down-to-earth human being I've come across. And I hope that his friends, family, and everybody that know him feel exactly the same way. I'm really excited that his brother is following in his footsteps because brothers of Arya have to be a part of this industry. There's that kind of sincerity, down-to-earthness, and sense of humor, and mild flirtation should be a part of this business. I wish you all the very best, Satya, and I wish you all the very best, the entire team of this production. I hope it is fantastic. Thank you very much. visuals ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜாமி வந்து நிறைய சகோதரிகள் வந்திருக்காங்க. அவங்க மட்டும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, நான் சகோதரிகளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். பட் யூஸ்வல் வரைக்கும் வந்து போனால் அந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து ரொம்ப டெக்னிஷனாக இருப்பார். டெக்னீஷியன் காஸ்டியூம் அவங்க ரொம்ப கஷ்டமாக இருப்பாங்க. இந்த அப்படியே விட்டாவா இருக்கு. ஜிப்ரான் சார் பார்த்தா அப்படியே ஏதோ ஒரு வருஷமாக நின்றுட்டு சத்தியை பார்த்தா பட் இங்கே ஆராயாமல் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சந்தோஷம். வெரி கூல் பர்சன். கண்டிப்பாக நிறைய நல்ல மனசு
மிகப்பெரிய வெற்றி அடையும். விஷ் டீம் ஆல் தி பெஸ்ட். எல்லாரும் வணக்கம். டைரக்டர் என்ன சார் சொன்னது சரியா உங்கள்கிட்டயே ஃபாலோ பண்ணேன். டெய்லி ஏதாவது ஒரு பேப்பரை நம்ம கேட்க அதுக்குன்னு இருக்கணும். Thank you very much. அடுத்ததாக ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. நிறைய சினிமாவில் வந்து ஆனால் சீரியஸாக
ஆயிடுச்சு சொல்லிட்டு அந்த படத்துக்கு முழுசா ஜீவசாவோட நின்று அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக ஃபர்ஸ்ட் படத்தப்பயே ஒரு பெரிய ஒரு ஃபைனான்ஸ் எல்லாம் அந்த படத்துக்காக இறங்கினாங்க. அதனால முதல் படம் ப்ரொடியூஸ் பண்ண அனுபவம் மாதிரி இருக்கு. அதனால உள்ள சும்மா செஞ்சுட்டே நின்னாலும் அதுல ஒரு பெரிய ஒரு நெருப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும். என்னன்னா இந்த படம் நல்லா போகணும். கண்டிப்பா எல்லா வகையும் நாங்கள் கூட இருக்கோம். வாழ்த்துக்கள் சங்கருக்கு. ஜிப்ரான் சாரி போன படத்துல வந்து மஞ்சள் பையில சின்னதாக ஆயிடுச்சு. மொத்தமாக இல்லைன்னா மொத்தமா பூர்த்தி செஞ்சிடலாம். கவுன்சிலர் போகணும்னு சொல்லியிருக்காங்க. சார் ரொம்ப நல்லா இருக்குங்க. வாழ்த்துக்கள் ஜிப்ரான். சத்யாவுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். போயிருக்கோம். இவ்வளோ ஹீரோயின்ஸோட ஒரு ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன்னா ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஷோ பீப்புள் ஆக்சுவலிக்கிறேன் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப புதுசாக இருக்கு ஃபங்க்ஷன். அப்புறம் இந்த படம் பற்றி சொன்னோம். ஏன்னா நான் வந்து ஆர்கிடெக்ட் ஒரு ப்ரொடக்ஷன் நான் பார்க்குறேன். ஸோ அவர்கிட்ட ஸ்கிரிப்ட் சொல்கிறேன் போனேன். ஆக்சுவலாக என்னோட முன்னாடி நான் பண்ணுறோம் சொல்லிட்டு நிறைய சீன்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு ஸ்கிரிப்ட்லாம் போய் சொன்னேன். ரொம்ப சீரியஸாக கேட்டேன். இந்த ஃபுல்லாக கேட்டு முடிச்சுட்டு வந்து இந்த அமராவதி படம் ரொம்ப நல்லா இருக்கா அப்படிங்கிறது ஒரு 2 நாள் சொல்கிறேன். நீங்கள் அந்த வாய்ப்பு சொல்லுவாங்க. திருப்பி ஒரு 2 days கழிச்சு மறுபடியும் போயிட்டு இப்போ பேசலாம் நான் சொல்ல ஆரம்பிச்சோன்னே அப்படியே ஊட்டி போயிட்டேன். அப்புறமா இன்னும் படம் ரொம்ப அவர் இவ்வளோ எக்ஸைட் ஆகி ஒரு படத்தை பற்றி பேசி நான் இது வரைக்கும் பார்த்தே இல்லை. ரொம்ப எக்ஸைட் ஆகிடுச்சு. வீட்லேயும் ஒரு போட்டி உருவாயிடுச்சா புதுசாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த படத்தோட சாங்ஸ் கேட்குறேன். இந்த படத்தோட ஷூஸ்லாம் பார்த்துருக்கேன். அவ்வளோ நல்லா கண்டிப்பாக ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும். சத்தியம் வந்து ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இந்த படத்துக்காக. ஏன்னா இந்த படம் வந்து ஒழுங்காக பண்ணணும்னு சொல்லிட்டு ரெடி ஆசிரியர் ஃபுல் அவருடைய விஷயம் எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு ஸோ கண்டிப்பாக பெரிய சக்ஸஸ் ஆகும். ஸோ எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா இந்த படம் பின்னாதுக்கப்புறம் நாமும் இந்த மாதிரி ஒரு கோரிக்கை சொல்லணும்னா நீங்கள் சொல்கிறது ஒன்று வருத்தம் வரணும். தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் டீம் வாழ்த்துக்கள். ரொம்ப பெருமையாக இருக்குது. இதோட விஷயம் எல்லாம் இருக்குது. ஏன்னா ஹீரோயின் சாதிப்போம் வந்துருக்கேன். இப்போதான் படத்தில் நடிக்கிற ஹீரோயின்ஸே வந்து பட் எல்லாம் வந்துருக்காங்க. நானும் நிறைய சார் பேசிட்டு இருந்தோம். வந்து தமிழ் சினிமாவுடைய ஹிஸ்ட்ரியில் வந்து பொறுக்கப்பட வேண்டியவர்களாக எல்லா ஹீரோயின்ஸும் பிடிச்ச ஹீரோ அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். பட் எல்லா ஹீரோவுமே பிடிச்ச ஒரு ஹீரோ வந்து ஒரு ஹீரோன்னு சொல்றதுனால ஒரு நல்ல ஒரு ப்ரொடியூசர் எல்லாத்தையும் தாண்டி ஒரு நல்ல மனிதர். ஸோ அவரோட சேர்ந்து வந்து அவருடைய வாசகர் ஷோக்கிகளும் சேர்ந்து ரிலீஸ் பண்ணுவோம். இது பெரிய ஒரு வெற்றி படம் தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படம் தான். உதயகர சொன்னாரு எல்லா ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் பிடிச்ச ஹீரோங்க. நான் சொல்லுவேன் எல்லா ப்ரொடியூசருக்கும் பிடிச்ச ஒரு ஹீரோ ஆகையா நான் சொல்லுவேன். ஏன்னா ப்ரொடியூசருடைய எல்லா சிக்கல்களும் தெரிஞ்சு ஒரு படத்தை நல்லா முடிச்சு கொடுக்குறது மட்டும் இல்லை, ஒரு படத்தை எந்த அளவு ப்ரொமோட் பண்ணணும். இப்போ என்னுடைய படங்களுக்கு நான் வந்து தூர்தர்ஷன் கொடுப்பேன். அது கூட ஒரு இரவு சார் அவங்க படத்தை ப்ரொமோட் பண்ண சொல்லுவார். அந்த அளவு ஒரு படத்து மேல ஒரு தயாரிப்பு மேல அவங்க ஜெயிக்கணும் என்ற ஒரு என்ன சொல்றது வெறித்தனத்தோட உழைக்கிற ஒரு நல்ல ஹீரோ. 2 படம் பேக் பேக் இவங்க கூட பண்ணியிருக்காரு. ஒரு போக்கு அந்த ஆக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவருடைய பாதையை சத்யா
பின்பற்றணும்னு நான் கண்டிப்பாக கேட்கிறேன். உங்க தயாரிப்பாளர்கள் ஜெயிச்சாங்கன்னா நீங்க ஜெயிச்ச மாதிரி அந்த கண்டிப்பா அதுக்காக போடுங்க. இந்த படத்தை பொறுத்தவரை அவருக்காகவும் கண்டிப்பா தமிழ் சினிமா பேசப்படுற ஒரு படமா இருக்கும் நான் நம்புறேன். என்னோட விஷுவல்ஸ் அண்ட் அது ஒரு மைனா படம் பார்த்த மாதிரி இருக்கு. என்னோட ப்ரொஃபசர் சார் இருந்தாரு, அந்த லொகேஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காங்க. ஜிப்ரனுடைய மியூசிக் ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் லேட்டஸ்டா அந்த படம் திருமணம் நிற்காத அவருடைய மியூசிக் இன்னைக்கு வந்து டாப் மோஸ்ட் அந்த சாங் தான். அதுவும் பர்டிகுலரா எட்டாரா அப்படின்னு நயன்தாரா தான் நீங்க சொல்லல, அந்த எட்டாரா சாங் வந்து அவுட்ஸ்டாண்டிங் சாங் இன்னைக்கு டாப் இருக்குது. அதனால இதுல 2 பாடல்களும் ரொம்ப சூப்பரா இருக்கு. வாழ்த்துக்கள் அண்ட் ஒரு சூப்பர் டீமா இந்த படத்துல அமைஞ்சிருக்கு. எனக்கு வந்து என்னுடைய பாஸ் ஆரிய வந்து மிகப்பெரிய லெவலில் ஷோ பேப்பர் படம் ஜெயிக்கும். அந்த படம் நிறைய படங்கள் எழுதணும்னு ஆசைப்படுறேன். வாழ்த்துக்கள் ஆரிய சார், உங்களுடைய வெற்றி தொடரும். நன்றி, வணக்கம். சாத்தியமாக எவ்வளவு பெரிய பணக்காரர் இருக்காரு அவர் இன்னைக்கு. கிபி 476 ஆரியப்பட்டர்னு ஒரு வானியல் அறிஞர் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து கணக்கு பண்றதுல இல்லை, கணக்கு பண்ணா மேத்தமெட்டிக்ஸ். 1975 ஆரியப்பட்டான்னு சொல்லிட்டு ஒரு ராக்கெட் நம்ம தயாரிச்சு இந்தியாவில் தயாரிச்சு ரஷ்யாவில் விட்டாங்க. அதாவது தன்னுடைய குறியில தனியா போய் அதை இலக்கை அடைஞ்சிருக்கு. அது கூட ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனா தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு ஆரியப்பட்டா எதை புரிவிக்கிறாரோ அதை கரெக்டா இலக்கை அடைஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு கில்லாடி. நான் சமீபத்தில் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வந்து ஃபாஸ்ட் ட்ராக்ல போயிருந்தேன். அப்ப அந்த டிரைவர் சொன்னாரு, என்னுடைய ஓன் கார் சார், ஃபாஸ்ட் ட்ராக்கோட அட்டாச் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டேன். இந்த பிக்கப் ட்ராப் பண்றதுல வந்து இப்போ ஃபாஸ்ட் ட்ராக் தான் ரொம்ப முன்னணியில் இருக்கிறாங்க. நான் சிரிச்சேன். ஏங்க சிரிக்கிறீங்க? நான் சொன்ன உங்களுக்கு எங்க ஆரையை பத்தி தெரியாது. பிக்கப் ட்ராப் வந்து ட்ராப் பண்ணாமல் ஒரே ஃபாஸ்ட் ட்ராக் வந்து ஆர்மியை ஆரம்பிச்சு அவருக்காக லைலா மஜ்னு, ரோமியோ ஜூலியட் எல்லாமே ஒரு ஹீரோ இருப்பாங்க. ஆனா ஆர்யா காவியத்தில் ஒரே ஒரு ஹீரோ நிறைய ஹீரோ இருப்பாங்க. அதான் ஆர்யா காவியம். சத்யா பத்தி சொல்லணும்னா சத்யாவை வந்து நல்ல கதைகள் கூட கிடைக்கலாம், நல்ல டேரக்டர் ஜீவாசங்கர் மாதிரி கிடைக்கலாம். ஆனா முன்னணி கதாநாயகி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு அண்ணி மாதிரி சீரியஸ் பண்ணப்படுறாரு. அவர் வெளியே அண்ணன் நம்பி தப்பாவும் பிறந்திருக்காங்க. அந்த மாதிரி ஹீரோ இருந்தாருன்னா டெஃபினட்டா இதுக்கப்புறம் அவர் ஹீரோஸ் வந்து ஹீரோயினே கிடைக்க மாட்டாங்க, குடும்பம் கூட கிடைக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வராமல் நீங்க பார்க்கணும் சத்யாங்கிறது ஒரு விருப்பமா கேட்கிறேன் நான். அதே மாதிரி ஆர்யாவை சொல்லும்போது அவரோட ரொமான்டிக் சைடு மட்டும் தான் சொல்லணும். அவரோட ரொமான்டிக் சைடு ஒன்று இருக்கு. அவர் எவ்வளவு ஹியூமனானவர் சொல்லிட்டு உதவி செய்யறது உதவி கேட்டு அது நடக்காம இருக்கும். ஆர்யா கிட்ட கேட்டா நடக்கிறது ஓடி உதவி செய்வாரு. என்னுடைய படத்துக்காக மிஸ்டர் தனஞ்சய் நான் பேசினது அவர் பேசினாரு. என்னைய கூட கேட்காம அவருக்கு என்னோட படத்துக்காக உதவி செஞ்சாரு. அது மட்டும் இல்லாம ஒரு டைரக்டர் மதிக்கணுன்றது ஆர்யா தான் தெரிஞ்சுங்க. அதாவது ஒரு டைரக்டருக்கு முழுக்க ஒரு மரியாதை சுதந்திரம் கொடுக்குற ஒரு நடிகர் ஆர்யா. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஜீமா சங்கர் அவர் தான் யாருக்கு அந்த 4 படத்தையும் நிரூபிச்சாரு. டெஃபினட்டா இந்த படம் அவருடைய புகழுக்கு ஒரு சாப்பிட்டா இருக்குன்னு நான் நம்புறேன். ஜிப்ரான் அந்த சாரகா வந்து எனக்கு பயங்கரமா பிடிக்கும். அது காமசார வரைக்கும் போய் சேர்ந்து காமசாரோட தொடர்ந்து இருக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நீங்க தொடர்ந்து அவரோட 2-3 படங்கள் பண்றது மட்டுமே உங்களுக்கு உங்களுடைய புகழோட சாட்சியா இருக்கணும்னு நம்புறேன். ஒரு போலீஸ் பொண்டாட்டி சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி புருஷன காலம் உண்டு. அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் கேட்டிருக்காங்க, புருஷன காலம் 1 மாசம் ஆச்சு, இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தேன், ரொம்ப வருத்தமா இருந்தது, அதனால ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டு இருந்தேன் அப்படின்னு இருக்காங்க. புருஷனுக்கு 1 மாசம் ஆச்சுங்க, 1 மாசம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, இல்ல ரொம்ப வருத்தமா இருந்தா ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டு இருந்தேன், சமைக்கிறது தான் அவங்க மக்கள் கூட கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். அவங்களுக்கு இந்த படத்துல யார் இருக்காங்க, குடும்பமா பயமா முக்கியமே கிடையாது, சுவையா இருக்கா சுவாரஸ்யமா இருக்கா மட்டும் தான் முக்கியம். அமரகாவியோட ட்ரையல் பார்க்கும் நிச்சயமா அந்த படம் சுவாரஸ்யமான படம் தெரியுது. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்து கதை திரைக்கதை வசனம் இயக்கம் எல்லாமே நல்லா இருக்கும் நான் நம்புறேன். கதை திரைக்கதை வசனம் எல்லாமே நல்லா இருக்கும் நான் நம்புறேன். இதை அட்டைன் பண்ணி சொல்றேன், கதை திரைக்கதை வசனம் நல்லா இருக்கும், நீங்களும் நல்லா நம்புறேன்.
அறிமுகப்படுத்தணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு ஹீரோ ஜீவா சங்கர் முடிக்கிறார். நான் நிறைய சொல்லியிருக்கேன். எங்களோட வார்த்தை ஏதாவது வார்த்தை வந்து சொல்லுங்க பண்ணிக்கலாம்னு சொல்லி நான் எந்த அளவுக்கு சொல்லாமல் எனக்கே சொல்லாமல் படம் எடுத்துக்கிறாருன்னா அப்புறம் அந்த அளவுக்கு கதை வந்துடும் நினைக்கிறேன். இந்த வருஷத்தோட அவருடைய வார்த்தை என்னோட ஆர்யா சிறந்த நடிகர்ன்றது நமக்கு எல்லாரும் தெரியும். ஆனால் அதோட சிறந்த பிசினஸ் மேன். என்எஸ்சி எத்தனை தேட்டர் இருக்கு, தேட்டர் என்னன்றது போல உண்டு. ஆனால் எனக்கு 2 பேருமே தெரியும். அவ்வளோ தூரம் நிச்சயமாக படிச்சுப்பாங்க. நினச்சி நான் டேரக்டர் வேண்டிய அவசியம் இல்லை. யாரும் டேரக்டர் அவங்களோட ஆளுநர் பற்றி யாரும் டேரக்டர் வேண்டிய அவசியம் இல்லை. கிரண் உங்களோட இசைக்கு நான் ரசிக்கிறேன். Thank you very much. whole team के वो expectation है और करेंगे और फिल्म அடுத்த லெவலுக்கு கூட்டி போறதுக்கு ஒரு ஃபில்ம் வேணும். அதனால whole teamக்கு படம் கண்டிப்பா இருக்கும். அப்புறம் ஜீவா சங்கருக்கு வந்து ரொம்ப பார்த்து செதுக்கியிருக்காரு. அதுல ஒரு ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி. படம் பார்க்கும்போது மியூசிக்கோட வேல்யூ வேணும். பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்க்கும்போது கிளைமேக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 10 minutes டயலாகே கிடையாது. இட்ஸ் ஒன்லி மியூசிக். அது கேட்டேன் என் மேலே ரொம்ப நம்பிக்கை. தேங்க்ஸ் அண்ட் மை ப்ரொடியூசர்ஸ். ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். ஏன்னா மாஸ்டரிங் பண்ணிட்டு ரிலீஸ்க்கு சோனிக்கு எப்போ கொடுக்குறது 2 days பிஃபோர் தான் அவங்களே சாங் கேட்டாங்க. அது வரைக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் யாருமே டீம்லேயே கேட்கல. நாங்கள் 2 பேரும் தான் ஒர்க் பண்ணியிருந்தோம். ஸோ நல்லா இருந்தா மெயின் ரீசன் கடவுளுக்கு கிரெடிட் அண்ட் ஜீவா சங்கர். தேங்க்ஸ் ஃபார் கேட்கவே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்டோரி மட்டும் இல்லை, கேரக்டர் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ஸ்வீட்டான லவ் ஸ்டோரி, கியூட்டான ஒரு கேரக்டர். அதனால ஸ்டோரி கேட்கவே இந்த மூவி மிஸ் பண்ண வேண்டாம்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி ஆயிருந்ததுனால ஒரு ஃபர்ஸ்ட் 2 days ஒரு நர்வஸ்னஸ் எல்லாம் இருந்தது. ஆனா இந்த இந்த மூவி ஒர்க் பண்ண எல்லாரும் எஸ்பெஷலி நம்ம டைரக்டர் ஷங்கர் சார், விஜயன், கோஆக்டர் சத்யா எல்லாரும் ரொம்ப சப்போர்ட். ஸோ ஐ லைக் டு தேங்க் எவ்ரிவன் in the movie. இதெல்லாம் ட்ரெய்லர் சாங் எல்லா
இருந்து இந்த படத்தை பரம்பரை படத்துக்கு புதிய உதவி புரிஞ்ச அவருக்கு சமூக சார்ந்த இடத்துல கல்வி அப்புறம் மணிகண்டன் போய் ஜீவா சார் கூட இருக்கும்போது என்னோட பண்ணியிருந்தாரு படம் 9 மணி சப்போர்ட்டாக இருக்கணும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லி சொல்லுவேன் அவரோட உடனே வச்சுட்டு லாஸ்ட் 1 இயர் நான் கூட பண்ணிட்டு இருக்காரு இந்த இடத்துல அவருக்கு நான் நிறைய சொல்லி பண்ணிருக்கேன். ஜீவா என்னோட ஃபிலிம்ஸ் இப்போ நான் பார்த்தா வந்துட்டு பேக்ரவுண்ட்ஸ் ரொம்ப முக்கியம், டேரக்டர் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு எனக்கு பேக்ரவுண்ட்ஸ் ரொம்ப முக்கியமாக பார்த்து ஜாமியில் ஜிப்ரான் வாசமாக சரி மீன் ஓகே அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ ஃபேண்டாஸ்டிக்காக சாங்ஸ் கொடுத்துருக்கோம். 6 ஸ்டார்ட் பண்ணியாச்சு, நல்லா போயிட்டு இருக்குது. மோஸ்ட் ஆஃப் மையோட டேஸ் முடிச்சுருவாங்க. தேங்க்ஸ் ஜிப்ரான். அண்ட் வந்து இந்த படம் வந்து சப்போர்ட்டாக இருந்த ஹோல் குரூவுக்கும் இந்த இடத்துல நிறைய சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ வெரி மச். பதியப்பட வேண்டிய ஒரு நாள். உலக வரலாற்றிலேயே முதல் முறையாக த்ரிஷா நயன்தாரா ஒன்னா சேர்ந்து ஒரு ஆடியோ லான்ச், அதுவும் அவங்களோட படம் வேற ஒரு படத்தோட ஆடியோ லான்ச் வந்திருக்காங்க. We very happy and we know you did this for the friendship of Arya. So முதல்ல எல்லாருமே எப்படி இவங்க சமாளிச்சாங்க, எப்படி இந்த 2 பேரும் வந்து ஒதுக்கிட்டாங்க அப்படிங்கிறது அதை நீங்களே சொல்லுங்க. Also, Jackie is a very dear friend. Okay. And so it's பட் நீங்க எப்போ கடைசியா ஒரு ஆடியோ லான்ச் பண்ணீங்க ஞாபகம் கூட இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த ஆடியோ லான்ச் நீங்க வந்திருக்காங்க காரணம். Usually I'm very conscious of this is a very special function because it's Japanese function. Japanese like family. Okay. சரி. அடுத்து நிறைய பேர் பேசும்போது டைரக்டர்ஸ் சொன்ன விஷயம் ஆரே அவரோட ஹீரோயின்ஸ் அப்படி பார்த்துப்பாரு, அப்படி கவனிச்சுப்பாரு செட்ல, நாங்க எல்லாரும் நோட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லுது. நீங்க 2 பேருமே சூப்பர் ஸ்டார்ஸ்ல இருந்து எல்லாருக்குமே எங்க உள்ள யங் ஆக்டர்ஸ்ல இருந்து ஒரு பேக் பண்ணி நடிச்சிருக்கீங்க. ஆரியா பார்க்கறதுக்கும் மற்ற ஹீரோஸ் பார்க்கறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஏன் கூட சத்தியமா ஃபிளப் பண்ணதே இல்லை, அது ஏன் தெரியல. But otherwise, I think what people like about Johnny is his attitude. Very chill. And he's just chilled out. So I think it's easy to work with someone like that. எப்படி பாக்குறாரு, கவனிச்சுப்பாரு, சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கு, தூங்கிங்களா, எல்லாமே உங்களுக்கு ஸ்பெஷலா ஜானி மட்டும் தான் ஸ்பெஷலா பாக்குறாரு. சொல்லுங்க என்ன ஹீரோஸ் எல்லா ஹீரோஸும் இப்போ மெயினா அமெரிக்காவையும் நீங்க சாங்ஸ் எல்லாம் பாத்தீங்க. இந்த டீம் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க, பார்த்த விஷயங்கள் நீங்க சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க. First of all, congrats to the team. And I think in today's time and age, scripts it's number one in any film. And in the part of whatever list I saw, it looks like a very good script and a very sweet film. So congrats to the whole team, Mr. Jiva Shankar, Jibran, Satya, Mia, and the entire cast. I actually saw the song and I told Shankar that it's really nice, and I saw the trailer also. So just letting you congrats all of them and all the best to the entire team. Thank you very much. Request you to please stay back. Jibran, आगे बढ़िए. We request Ashwin from Sony Music to please come onto the stage. Art director Selvakumar
அவர்களையும் மேடைப்படையிலும் மதன் கார்த்தி அவர்களையும் மேடைப்படையிலும் இப்பொழுது இசை வெளியீடு அமரபாகியம் திரைப்படத்தின் இசைக்கட்டிலே இயக்குனர் பாலா அவர்களின் முன்னிலையில் நடிகை நயன்தாரா அவர்கள் வெளியிட அதனை நடிகை திஷா அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள்.